இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, குறைகளை மட்டும் பார்க்கக்கூடிய கண்கள் இருப்பவரிடம் நீங்கள் பழகாதீர்கள். குறைகளை மட்டும் கேட்கக்கூடிய காதுகளை கொண்டவர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள், பழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒருவர் குறைகளை மட்டும்தான் பேசுகிறார் என்றால் அவரிடமும் நீங்கள் எந்த ஒரு உறவும் தொடர்பும் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இவர்களோடு நீங்கள் இணைந்து விட்டீர்கள் என்றால் உங்களால் கணிதர இயலாது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என சொல்லுகிறார். எனவே நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? குறை பேசுகிற நபரோடையா? குறைகளை மட்டும் பார்க்கக்கூடிய நபரோடையா? குறைகளை மட்டும் கேட்கக்கூடிய நபர்களோடு நாம் பழகுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒரு அழுகி போன பழங்கள் போல இருக்கும். எவ்வாறு அழுகி போன பழங்கள் நாற்றத்தை கொடுக்குமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நாற்றம் எடுத்து போய்விடும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே எவ்வளவு ஒரு மனிதரிடம் 100 கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல பழக்கம் இருக்கலாம். அந்த நல்ல பழக்கத்தை நாம் எதிர்கொண்டு செல்ல வேண்டும். இப்ப கெட்ட பழக்கம் வச்சிருக்காங்க, ஒருத்தர்கிட்ட பொய் சொல்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நாமும் பொய் சொல்லக்கூடிய குணம் கொண்டவர்களா மாறிவிடுவோம். ஒருத்தர் குறைகளை கேட்கிறார் அப்படின்னா அது நாமும் அவரோடு பழக்கம் வைத்திருக்கும் போது நமக்கும் அந்த பழக்கம் ஒட்டிக்கொள்ளும். ஒரு குறைகளை பேசுகிறார் அப்படின்னா அதையும் நாம் பேசும்போது அவங்களோட இருக்கும்போது நம்மளும் குறைகளை பேசக்கூடிய நபர்களாக மாறிவிடும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக இறைவன் நமக்கு இந்த அற்புதமான உடலை கொடுக்கவில்லை. இறைவனுடைய படைப்பில் சிறந்தது எதுவென கேட்டால் உடலில்லாத வானதுதரும் உடலும் ஆன்மாவும் கொண்ட மனிதர்களும் ஆவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த உடல் இறைவனுக்கு நாம் அர்ப்பணமாக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நம்முடைய காதுகளை முழுமையான இறைவார்த்தை கேட்கக்கூடிய காதுகளாகவும், இறைவார்த்தைகளை பார்க்கக்கூடிய நல்ல செயல்களையும் பார்க்கக்கூடிய கண்களாகவும், நல்ல வார்த்தைகளை பிறருக்கு ஊக்கமூட்டக்கூடிய, பிறருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளை கொண்டவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெந்தகோஸ்து நாளே ஆண்டவர் நாவின் வடிவில் அக்கினியாக இறங்குவதை சுட்டி காட்டுகிறார்கள். எனவே நம்முடைய நாவும் ஆண்டவரினுடைய நாவால் கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நாக்கு இயேசுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாக்கு. இயேசு ஒருபோதும் குறைகளை கேட்கவில்லை, இயேசு ஒருபோதும் குறைகளை பார்க்கவில்லை, இயேசு ஒருபோதும் பிறருடைய குறைகளை பற்றி பேசவே இல்லை. எனக்கு இயேசுட்ட பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு குணம் ஒன்று இருக்கு. என்னன்னா, யூதாசு தான் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்ச பிறகும் யூதாசை யார்ட்டையுமே அவர் காட்டி கொடுக்கல. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பண்பு. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் கூட அழகா எழுதுவார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வுன்னு எழுதுவார். மற்றவர்கள் நீருக்குள் மூழ்குகிறார்கள் என்பதற்காக நாமும் மூழ்கிவிடக் கூடாது. இப்ப ஒரு நீர்ப்பூ என்ன இருக்குது, அது நீரினுடைய உயரம் எவ்வளவோ அவ்வளவுதான் நீர்ப்பூவினுடைய உயரம். அதே போல நம்முடைய தரம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தீயவரோடு பழகும் போது அந்த குணம் எனக்கு ஒட்டி கொள்கிறது என்றால் நான் தரமற்றவனாக வாழ்ந்திருக்கிறேன் என்பது பொருள். எனவே எங்கு இருந்தாலும் நம்ம ஒரு சகதிக்குள்ள விழுந்தாலும் சகதியின் மேல் இருக்கக்கூடிய அல்லிப்பு போல நாமும் வாழ வேண்டுமே ஒழிய சகதிக்குள் மூழ்கிவிடக் கூடாது என்பதை இறைவன் சுட்டி காட்டுகிறார். எனவே இறைவன் சொல்லக்கூடிய அந்த வழியில் நாம் நடந்தோம் என்றால் நமக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குறைபாடுள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கும் போது அவர்களுக்கு நிறைவை கொடுத்தார். நாமும் குறைகளோடு இருக்கிறோமா? பல நேரங்கள்ல வேற வேலையே இருக்காது, வேற வேலையே இருக்காது. ஒண்ணு எதுக்கு இப்ப மற்றவங்களை பத்தி எதுக்கு ஒருத்தவங்க கெட்டது பேசுறாங்க தெரியுமா? எதுக்கு கெட்டது கேட்கறாங்க தெரியுமா? ஏன் கெட்டதை பாக்குறாங்க தெரியுமா? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. இப்ப நம்மளை பத்தி யாரும் பேசிடக்கூடாது, அதனால நம்ம மற்றவங்களை பத்தி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய மனிதர்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. எனவே அவரிடமிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்குங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோளா இருக்கு. பேசி 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 வாழ்க்கையை கடத்துறதை விட கொஞ்ச நேரம் ஆண்டவரோட அமைதியா உட்கார்ந்தோம்னாலே போதும், நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே மனிதர்களை பற்றி அதிகம் பேசுவதோடு நீங்கள் பழகாதீர்கள். புத்தகங்கள் வாசிக்கிறார்களா? ஒரு திருவிழியை வாசிக்கிறாங்க, திருவிழியத்தை தாண்டி புத்தகங்கள் வாசிக்கிறாங்க. அந்த நல்ல வாசிப்பு இருக்கக்கூடியவர்களை பற்றி அவர்களோடு பழக்கம் வைத்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய அறிவும் பெருகும், நம்முடைய சிந்தனையும் வளர்ச்சி அடையும். நாம் தரை மட்டத்திலிருந்து கொஞ்சம் மேலே நோக்கி செல்லுவோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நம்முடைய செவிகளை, நம்முடைய கண்களை, நம்முடைய நாவுகளை கொஞ்சம் தரம் கொண்டதாக மாற்ற வேண்டும். எனவே தரம் இல்லாமல் போனால் தெருவில் கொட்டப்படும். எப்படி ஊர் பெற்ற அந்த உப்பு தெருவில் கொட்டப்படுது அப்படின்னா மனிதர்களால் மிதிக்கப்படுவது போல
நாமும் தரமற்ற கண்கள், தரமற்ற காதுகள், தரமற்ற நாவுகள் வைத்திருக்கிறோம் என்றால் நாமும் மிதிபடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் நம்முடைய உறுப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி இறைவனை நம் ஆசீர்வதிக்க அவரிடம் நாம் மன்றாட வேண்டும். எனவே அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சுகம் கொடுக்க காத்திருக்கிறார். அவரிடம் நாம் சுகம் பெற தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து புறப்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.